வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் சுந்தரகாண்டத்தில் சூளாமணி படலத்தின் தொடர்ச்சி. மாருதியின் வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்தாள் சீதை. உடனே அவனுக்கு பதில் சொல்லத் தொடங்கினாள். நீதியின் தலைவனே, இனி ஒரு மாத காலம் இந்த இலங்கையில் நான் உயிருடன் இருப்பேன். அதற்குள் என் கணவர் இங்கு வர வேண்டும். அப்படி வராமல் போனால் நான் நிச்சயமாக உயிரை விட்டு விடுவேன். இது என் கணவர் மேல் ஆணை. நான் கூறிய இந்த வார்த்தையை உன் மனதில் நன்றாக பதிய வைத்துக் கொள். என் கணவருக்கு ஏற்ற மனைவியாக நான் இல்லாவிட்டாலும், என்னிடத்தில் அவருக்கு தயை என்னும் இரக்க குணம் இல்லாவிட்டாலும், தமது வீரம் தவறாகாமல் காப்பதையாவது விரும்பும்படி நான் சொன்னதாகச் சொல்லி அவரிடம் வேண்டுவாய். இளைய பெருமாளுக்கு நான் சொல்லும் வார்த்தையை சொல். அந்த வார்த்தை என்னவென்றால், பஞ்சவடியில் என்னை காத்து வந்த அவர் பின் எனது வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு மாயமானை பிடிக்கச் சென்ற அண்ணலை தேடிச் சென்றார். அதனால் அவருடைய காத்தல் தொழிலுக்கு பழி ஏற்படும்படி ஆயிற்று. இப்பொழுது அதனை போக்கிக் கொள்ள இங்கு வந்து என்னை சிறை மீட்பதே அவரது கடமையாகும் என்று அவரிடம் சொல்லி வேண்டுவாய். 1 மாத காலமே நான் இங்கு உயிருடன் வாழ்வேன். அதற்குள் என் கணவர் வராமல் போவாரானால் தமது சிவந்த கைகளினால் அவருடைய அடியவளாகிய எனக்கு செய்ய வேண்டிய அந்திம கிரியைகளை கங்கையின் அழகிய கரையிலே செய்யும்படி சொல்வாய். என் கணவர் வனவாசம் முடிந்து அயோத்தியை சேர்கையில் அவர் என் மீது அன்பில்லாத காரணத்தால் எனது மாமிமார்களுக்கு என் வணக்கத்தை சொல்லாமல் விட்டுவிடலாம். ஆனால் அவருடன் அயோத்திக்கு செல்லும் நீயாவது என் வணக்கத்தை அவர்களுக்கு சொல். அப்படி சொல்ல மறந்து விடாதே. என்னை மிதிலைக்கு வந்து மணந்த நாளில் என் கணவர் இந்த உலகத்தில் எடுத்த இப்பிறவில் உன்னை அன்று 2ஆம் அவளாக வேறொருத்தியை மனத்தாலும் எண்ணமாட்டேன் என்ற நல்ல வரத்தை எனக்கு கொடுத்தருளினார். இச்செய்தியை அவருடைய காதில் யாரும் அறியா வண்ணம் இரகசியமாக நீ சொல். இப்பிறவியில் அவருடைய மேனியை திரும்பவும் தீண்ட முடியாமல் போனாலும் இவ்வுலகத்தில் மறுபிறவி எடுத்து வந்து அவரை தழுவும்படியான குற்றமற்ற வரத்தை தரும்படி நான் வேண்டியதாக அவரிடம் சென்று சொல். என் கணவர் மீண்டும் அயோத்தியை அடைந்து அரசு புரியும் பொழுது பட்டத்து யானையின் மேல் இனிது பவனி வரும் காட்சியையும் மற்றும் உள்ளவற்றையும் கண்டு மகிழ்வதற்கு நல்வினை செய்யாதவளான நான் இப்படி பல வார்த்தைகளை சொல்லி என்ன பயன்? நான் முன்பு செய்துள்ள விதியை நினைத்து வருந்துவேன். அவரை பிரிந்து வாடும் அயோத்தி மக்களின் வருத்தத்தையும், தாய்மார்களின் துயரத்தையும், பரத பெருமாளின் துன்பத்தையும் போக்குவதற்காக அயோத்திக்கு செல்லாமல் நான் ஒருத்தி படுகின்ற துன்பத்தை எண்ணி என்னை காப்பதற்கு அவர் எங்கே போகின்றார்? எனது தந்தைக்கும் தாய்க்கும் மற்றுமுள்ள சுற்றத்தாருக்கும் என் வணக்கத்தை நீ சொல்வாயாக. அத்துடன் சுக்ரீவனை என் கணவருடன் தொடர்ந்து அயோத்திக்கு சென்று அவருக்கு முடிச்சூட்டி வைக்கும்படி சொல்வாயாக என்றாள். அனுமன், தாயே, இன்னும் தாங்கள் துன்பத்தை விடவில்லையே. இலங்கையிலேயே தாங்கள் உண்மையாக இறப்பீராம். தாங்கள் இறந்த பின்பு ராமபிரான் உயிரை வைத்துக் கொண்டு இருப்பாராம். வனவாசம் முடிந்து அயோத்திக்கு சென்று மணிமுடி சூடிக் கொள்வாரன்றோ அவர். இது உண்மையன்றோ? அம்மணி, நீங்கள் இங்கே உயிர்விடா வண்ணம் நிச்சயம் ராமபிரான் வந்து காத்தருள்வார். அவ்வாறு நடக்காமல் போகுமோ? இனியும் தங்களை கொடிய சிறையில் வைத்தவனான ராவணன் உயிர் பிழைத்திருப்பானாம். வில்லாளிகளான ராமலக்ஷ்மணர் தமது குலப்பெருமையை விட்டு விடுவார்களா? இது என்ன? இப்படியெல்லாம் நடக்குமா? நிச்சயம் நடக்காது. ராவணன் அழிய அவர்கள் தங்கள் குலப்பெருமையை சத்தியமாக காப்பார்கள். நாங்கள் எல்லோரும் மறக்கர்களை கொள்ளாதவர்களாய் ராமபிரானுடன் அயோத்திக்குத்தான் திரும்பி போவோமா? நிச்சயம் அப்படி போக மாட்டோம். அரக்கர்களை கொன்ற பின்பே எங்கள் தலைவருடன் அயோத்திக்கு செல்வோம். எங்களுக்கு அழியா செல்வத்தை கொடுத்தருளிய ராமபிரானிடத்தில் நாங்கள் தங்களை சேர்க்காமல் போனால் எங்களை விட தாழ்ந்தவர்கள் யார் இருப்பார்கள்? முனிவர்களை கொன்று தின்கின்ற அரக்கர்களின் குடல்களை பேய்கள் தின்னும்படி கொள்ளாமல் கோசல நாட்டுக்கு செல்ல மாட்டேன் என்று சபதம் செய்த ராமபிரானுக்கு அரக்கர்களை கொன்று தங்களை மீட்டுச் செல்லுதல் முடியாத காரியமா? கொடிய அரக்கர்களின் சிறையில் இருந்து பிராட்டியாரை மீட்டு வந்தோம் என்ற பெருமையை அடையாமல் நாங்கள் திரும்பிச் செல்வோமா? நாட்டில் உள்ள நல்லவர்களும் பெரியோர்களும் எங்களை இகழ்ந்திருக்க மாட்டார்களா? பதிவிரதா தர்மத்தில் இருந்து சிறிதும் தவறாத தங்களை மீட்டுச் செல்லாமல் நாட்டை அடைவது ராமபிரானுக்குத்தான் தகுதியாகுமோ? தங்களை ராமபிரான் மீட்காமல் தாங்கள் உயிர் நீக்கும்படியானால் அந்த பழி அவரை விட்டு என்றும் நீங்காததாகிவிடும் அல்லவா? தங்களை ராவணன் எடுத்து வருவதற்கு முன்பே ராமபிரான் மூவுலகிலும் உள்ள அரக்கர்களையெல்லாம் கொள்வதாக சபதம் எடுத்துக் கொண்டவர். அப்படிப்பட்டவர் தங்களின் நிலை இப்படி இருக்கிறது என்று சொன்ன பிறகு
சாந்த குணத்தை மேற்கொள்வாரா? தங்களின் பேச்சு ஆச்சரியத்தை தருகிறது. தக்க காரணம் இல்லாமல் உண்டாகாத ராமபிரானின் கொடிய கோபம் அரக்கர்களையெல்லாம் அழிப்பதோடு மட்டும் தனியாது, அனைத்துலகையும் அழித்துவிட்டே அந்த கோபம் தனியும். ராமபானம் 14 லோகங்களையும் அழிக்கும் வலிமையுடையது. ராமபிரான் அரக்கர்களையெல்லாம் கொன்று இனி உலகங்களுக்கெல்லாம் அவர்களால் தீங்கு ஏற்படாதபடி காத்தருள்வார். முனிவர்களை ஆதரித்தார். நல்வினைகளை எப்பொழுது செய்யும்படி உலகத்தவர்களுக்கு அதனை கொடுத்தருளினார் என்று கூறும்படி உண்டாகின்ற புகழை நிச்சயமாக ஸ்ரீராமர் பெறுவார் என்பதை தாங்கள் எண்ண வேண்டும். தாங்கள் இங்கே சில காலம் தங்கியிருப்பதாலேயே ராமபிரான் விரைவில் வந்த அரக்கர்களை எல்லாம் அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தி உலகங்களை காத்தருள்வார். ஆகையால் தாங்கள் சில காலம் இங்கு தங்கி துன்பம் அனுபவிப்பதே தங்களுடைய கருணையை காட்டுவதாகும். அக்கருணையினால் அரக்கர்கள் மாழ்வார்கள், நல்லவர்கள் வாழ்வார்கள். ராட்சதர்களின் இரத்த வெள்ளத்தில் பேய்கள் முழுகுவதைக் கண்டு தேவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அதனை தாங்கள் காண மாட்டீர்களா? ராமபிரானின் பானங்கள் அரக்கர்களின் உடம்பில் உண்டாக்கிய புண்களில் இருந்து வழியும் இரத்தக்கடல் 7 கடலும் ஒன்றாக பேரொளி செய்வதை போன்ற ஒளி செய்வதை தாங்கள் விரைவில் காண்பீர்கள். மனத்துயரம் மாறாமல் நிலைத்திருக்கிறது. இடி மேலே வந்து விழுந்தாலும் 5 தலைப்பாம்பு தம்மை கடுத்தி வருத்தினாலும் ராமபிரான் அவற்றை உணர்வதில்லை. தங்களை பிரிந்ததால் ராமபிரான் படும் வேதனைகளை எனக்கு விவரித்து கூறும் சக்தி இல்லை. தங்களை பிரிந்ததால் வருந்தி தவிக்கும் அவர் உண்மையில் வருந்தவில்லை என்று சொன்னால் அது பொய் என்று உள்ளங்கை நெல்லிக்கனி போல தங்களுக்கு நான் கண்கூடாக காண்பிப்பேன். அன்னையே, ராமபிரானின் தேவியே, ராமபிரானும் சுக்ரீவனும் நான் சென்று சொல்ல போகும் செய்தி கேட்டு மகிழும் முன்பே குரங்குகள் பெரிய கடலை தூர்த்துவிட்டு இலங்கையை முற்றுகை செய்து ஆரவரிப்பதை கேட்டு தாங்கள் மகிழ்ந்திருக்கப் போகிறீர்கள். பெண் தகையே, பெரிய வானர சேனைகள் நாளைக்கே இந்த பட்டணத்துக்கு வந்து சேரும் பொழுது கருட பகவான் மீது எழுந்தருளிய திருமால் போல் ராமபிரான் எனது பெரிய பிடரின் மேல் அமர்ந்திருப்பதை தாங்கள் பார்க்க போகிறீர்கள். இனி தங்களுடைய தனிமை துன்பம் விரைவில் நீங்கிவிடும். தாங்கள் கூறியபடி 1 மாதத்திற்குள் தங்களை வந்து ராமபிரான் சிறை மீட்காமல் போவாரானால் அவரை பழிபாவம் தொடர்வதற்குரிய ராவணன் ஆவார். ராவணன் ராமபிரான் ஆவான் என்று கூறி உடனே சீதையை தேற்றினார். சீதை அனுமனின் வார்த்தைகளை கேட்டு அறிவு தெளிந்தாள், மகிழ்ச்சி அடைந்தாள். இவன் விரைவில் போய் ராமபிரானை அடைவதே தனக்கு நன்மை தரும் என்று எண்ணினாள். பின்பு அவனை பார்த்து, ஐயனே, நீ இங்கிருந்து விரைந்து சென்று என் கணவரை அடைவாய். இப்பொழுது நான் அதிகமாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நான் இப்பொழுது சொல்லப்போவது முன்னே நிகழ்ந்த சில அடையாள மொழிகளே. அவற்றை அவருக்கு சம்மதம் என்ற காரணத்தால் உனக்கு நான் சொல்ல அதனை அவருக்கு சொல்வாய். முன்பு சித்திரக்கூட பருவதத்திலே நாங்கள் தங்கியிருந்த போது அருகில் வந்து என் மார்பை தனது நகத்தினால் குத்திய ஒரு காக்கையை கோபித்து புல்லை அம்பாக அதன் மேல் எய்தியதை அடையாளமாகச் சொல்வாய். அப்பொழுது தன்னை தொடர்கின்ற அம்பை கண்டு அந்த காகம் மேனி நடுங்க பிரம்மலோகத்தை அடைந்தது. அதனை கண்ட பிரம்மன், இங்கே நீ எதற்கு வந்தாய் என்று கேட்டு கோபம் கொள்ள அது மற்ற எல்லா தேவர்களிடமும் சென்றது. பிரம்மதேவனைப் போலவே மற்ற தேவர்களும் அதற்கு அடைக்கலம் தந்தால் தமக்கு என்ன அபாயம் வருமோ என்று அஞ்சி அதனை கைவிட்டார்கள். தேவேந்திரனின் மகனான சயந்தனே அப்போது காக்கை வடிவம் எடுத்து நின்றவன். அவன் படுகின்ற துன்பத்தை கண்ட தேவர்கள் அவனை நோக்கி, ஐயோ, இனி உனக்கு தசரத குமாரனின் திருவடிகளே சரணமாகும். ஆகவே அவர் திருவடிகளில் போய் விழுவாயாக என்று சொன்னார்கள். அதன்படி அவரிடம் வந்த அவன், உமது திருவடிகளே எனக்கு சரணம் என்று வேண்ட, அப்போது அவர், முன்னே நீ செய்த குற்றத்தையும் பொறுத்தோம். உனது வடிவமாய் உள்ள காக்கைகள் இனி ஒரு கண் உள்ளவைகள் ஆகட்டும் என்று அருள் புரிந்தார். அதை கேட்ட சயந்தன் ரவிக்குல திலகரை வணங்கி தான் முன்பு கொண்ட அச்சம் நீங்கி தேவலோகம் செல்ல தேவர்கள் அது கண்டு எம் பெருமான் மேல் பூமழையை பொழிந்தார்கள். இவற்றையெல்லாம் என் கணவரிடம் நான் கூறிய அடையாள மொழிகளாய் சொல்வாய். இன்னும் ஒரு அடையாள மொழியை சொல்கிறேன் கேள். நாங்கள் அயோத்தியில் இருக்கையில் என் இனிய உயிர் போன்ற கிளிப்பிள்ளைக்கு என்ன பெயர் வைப்பது என்று அவரிடம் நான் கேட்டபோது அவர், எனது தாயும் கேக்கேய தேசத்து அரசரின் புதல்வியுமான கைகேயின் பெயரை வைப்பாய் என்று எனக்கு அன்புடன் கட்டளையிட்டு அருளினார். இந்த உண்மையான வார்த்தையையும் அவருக்கு அடையாளமாகச் சொல்வாய் என்று கூறினாள். மேலும் அனுமனிடம் அடையாள மொழிகள் சொல்ல வேண்டுவதில்லை என்று சிந்தித்து முடிவுக்கு வந்தாள் சீதை. உடனே தான் உடுத்தியுள்ள அழகிய ஆடையில் முடிந்து வைத்திருந்த சூளாமணியை தனது மென்மையான கையில் எடுத்தாள். அந்த கணத்தில் அந்த ஒளி சூரிய ஒளியையும் மிஞ்சி எங்கும் பரவிற்று. அந்த சூளாமணியைக் கண்டு
அனுமன் இது என்ன என்று திகைத்து உடம்பு பூரித்து வியப்படைந்தான். அதன் பேரொளியால் 7 உலகங்களிலும் பரவியுள்ள இருள் விலகிற்று. திகைத்து நின்ற அனுமனை பார்த்த சீதை, என்னை தேடி வந்து எனது உயிரை கொடுத்தருளிய ஆடவளில் சிறந்தவனே, கண்மணி போன்று அருமையானதும் என் ஆடையில் பல நாட்களாக முடித்து வைக்கப்பட்டு இருந்ததுமாகிய இச்சூளாமணியை அடையாளமாய்க் கொள்வாயாக என்று சொல்லி அதனை அவனிடம் கொடுத்தாள். அனுமன் பிராட்டியை வணங்கி அதனை வாங்கி கொண்டான். ராமபிரானிடம் கொடுக்கும் வரையில் அதற்கு ஒரு பழுதும் உண்டாகாதபடி இருக்க அதனை தனது ஆடையில் சுற்றி முடிந்து பத்திரப்படுத்தி கொண்டான். பிராட்டியின் நிலையை எண்ணி அழுது கொண்டே அவளை 3 தரம் வலம் வந்து கீழே விழுந்து வணங்கி எழுந்தான். சித்திர பாவை போன்று அழகிய சீதை அனுமனை கொண்டாடினாள். அனுமன் பின்பு ஸ்ரீதேவியிடம் விடைபெற்றுக் கொண்டு திரும்பினான். தொடரும். பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.